முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம் மேற்கொண்டிருக்கிறார். அதில் தமிழகத்தில் நடக்கும் பொய்க்கால் குதிரை ஆட்சி சில காலம்தானோ, தூய சக்தி என தன்னை சொல்லிக்கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசு எனும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இபிஎஸ். மேலும் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தாவேக ஆட்சி அமைத்திருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாவேக அரசு குறித்து இபிஎஸ் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் நடக்கும் பொய்க்கால் குதிரை ஆட்சி சில காலம்தான் என்றும், தூய சக்தி என தன்னை சொல்லிக்கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசு என்றும், திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவுடன் தாவேக ஆட்சி அமைத்திருப்பதாகவும், குதிரை பேரம் நடத்தி அதிமுகவின் முதுகில் குத்தியிருக்கிறது தாவேக என்றும் இபிஎஸ் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன். காய்த்த மரம்தான் கல்லடிப்படும், அப்படித்தான் எதிரிகளுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அதிமுக என்னும் கம்பீரமான ஆலமரத்தினுடைய நுனி கிளையில சிலர் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டி சாய்க்க பார்க்கிறார்கள். அவர்கள்தான் கீழே விழுந்து உருகுலைந்து போவார்களே தவிர ஆலமரத்திற்கு எந்த தீங்கும் வராது என அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாடு, அதாவது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகியோரது தரப்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதே போல தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம், எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில தொடர்ந்து பயணிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெல்லவில்லை என்பது உண்மை. அதே நேரம் நாம் முழுமையாக வெற்றி வாய்ப்பை இழக்கவும் இல்லை. 21.21% வாக்குகள், அதாவது தனித்து 1,04,62,146 வாக்குகளும், கூட்டணியோடு சேர்த்து 1,34,00,000 வாக்குகளும் அதிமுக பெற்றிருப்பதாகவும், 47 சட்டமன்ற தொகுதிகளும் கூட்டணி கட்சிகள் 6 தொகுதிகளும் என மொத்தம் 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் விருப்பத்தையும் நமது பின்னடைவையும் நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் இந்த தோல்வியை கண்டு நாம் கொஞ்சமும் துவளவில்லை, ஏனென்றால் இது நிரந்தரம் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல பொதுவாக எந்த கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்து டிசைனாக கற்பனை செய்திகள் வலம் வரும். அப்படித்தான் திமுக எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக ஆதரவு ஆட்சி அமைக்க திட்டமிட்டிருப்பதாக பொய் செய்திகள் பரப்பப்பட்டன. இந்த செய்தியில உண்மையா என்பதை நேரில் கேட்டவர்களுக்கு தெளிவான விளக்கமும் அளித்திருப்பதாகவும், நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மக்களும் நம் கட்சியின் நிர்வாகிகளும் உறுதியாக நம்பினார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்றை புரட்டி பார்த்தால் நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. இப்போதும் நம் மக்கள் செல்வாக்கு நமக்கு இருப்பதாகவும், அரசியலில் அவ்வப்போது சில புயல்கள் வந்து போகும், அந்த புயல்கள் எல்லாம் தாண்டியும் நிற்கும் ஆயிரங்காலத்து பயிராக அதிமுக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒரு சிலருடைய சூழ்ச்சிகளில தான் இது போன்று சிக்கல்கள் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக ஆசை வார்த்தைகளை நம்பி அதிமுகவில் சிலர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் அவர் மறைமுகமாக அவர் சாடியிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.